கடவுளே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக, உம்முடைய குரலை, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிற பொழுது, ஆண்டவரே, எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களையும் நீர் விரும்புகிறதை செய்ய தூண்டவும் வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். பிரியமானவர்கள், உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் நமக்கு இந்த வரிசை கிரமம் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் நாடு நியாயாதிபதிகளுடைய காலத்திற்கு பிறகு அரசு அமைந்த காலம், இதை கூறுகிற ஒரு பகுதியாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த அரசு அமைந்த காலமாக மாற்றப்பட்ட சூழல்தான் இந்த 1 சாமுவேல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 1055 முதல் 960 வரை சற்றேறக்குரிய 100 ஆண்டு கால வரலாறு இந்த நூலிலே நம்மால் காண முடிகிறது. சாமுவேலின் பிறப்பு முதல் சவுலின் இறப்பு வரை மிக நேர்த்தியாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நூலிலே. கடைசி நியாயாதிபதியாக வருகிற சாமுவேல் என்று சொல்லலாம், தீர்க்கதரிசியாகவும் சொல்லலாம். கடைசி நியாயாதிபதியாகவும் சாமுவேலை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் இவர் இன்னும் கூடுதலான ஒரு பணியை செய்கிறதை நாம் காணுகின்றோம். அரசர்களை உருவாக்குகிற கருவியாக கடவுள் அவரை பயன்படுத்தினதை நாம் காண்கின்றோம். அவரது கரங்களால் இஸ்ரவேலின் முதல் 2 அரசர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள் என்பதையும் நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம், 16ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம். 2 அரசர்களை சாமுவேல் திருநிலைப்படுத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் சாமுவேல் இடத்துல கொடுக்கிறார். இதுதான் இந்த நூலினுடைய நூல் சுருக்கம். இன்றைக்கு நாம் படிக்கிற இந்த பகுதி துவங்குகிற இடம் உண்மையாகவே இது ஒரு ஆன்மீக இருள் நிறைந்த ஒரு காலம். நியாயாதிபதிகளின் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு ஆன்மீக இருள் நிறைந்த காலம்தான் இது. ஆசாரியனாக இருந்த ஏலி ஆன்மீகத்திலே அவரே பலவீனமாக இருந்தார். மக்கள் கடவுளுடைய குரலை தெளிவாக கேட்க முடியாதவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஒரு ஆன்மீக இருள் காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்திலே தான் கடவுள் ஒரு சிறுவனை அழைக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த அழைப்பின் குரல் மனித வாழ்விலே பல குரலாக கேட்கிறதை நம்மால் காண முடியும். இந்த உலகத்திலே கூட நாம் அநேக குரல்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உலகத்தின் குரல், உலகத்திலே எழுப்பப்படுகிற அநேக ஓசைகள், பர்சனலாக என்று சொல்லுகிற பொழுது ஒரு குரலை நாம் தினமும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது மனசாட்சியின் குரல். நாம் என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு குரல் உள்ளே ஒலித்து கொண்டே இருக்கும். எது? மனசாட்சியின் குரல். இப்படி இந்த குரலில் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் உயர்ந்தது கடவுளின் குரல். இந்த கடவுளின் குரல் இந்த இடத்துல, இந்த சம்பவத்தில் நம்மால் பார்க்கிற பொழுது இந்த கடவுளின் குரல் அமைதியில் வருகிறது. அந்த இரவு ஒரு அமைதியான இரவு. சாமுவேல் தூக்கத்திலே இருக்கிற ஒரு நேரம். எனவே இந்த கடவுளின் குரல் அமைதியிலே வெளிப்பட்ட குரல். இந்த கடவுளின் குரல் பொறுமையோடு அழைக்கிற குரல். ஒரு முறை சாமுவேலே என்று அழைத்த பொழுது ஒருவேளை சாமுவேல் கடவுளுக்கு மாறுத்திரம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் இங்கே பொறுமையோடு அழைக்கிற குரலாக அதை வெளிப்படுத்துகிறார். 3 முறை அழைத்து பிறகுதான் சாமுவேல் அதற்கு பதில் சொல்கிறதை நாம் காணுகின்றோம். எனவே இது கிருபையினால் நிறைந்த ஒரு அழைப்பாக இருக்கிறது. அடுத்தது, கடவுளுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் அதுவரை அழைத்து கொண்டே இருப்பார். அவருடைய திட்டம் நிறைவேறுகிற வரை கடவுள் அழைத்து கொண்டே இருப்பார். அது கிருபையினால் நிறைந்த ஒரு அழைப்பாக நம்மால் காண முடிகிறது. அமைதியிலே வெளிப்படுகிற குரல், பொறுமையோடு அழைக்கிற குரல். இந்த கடவுளின் குரலை அறிவதற்கு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவை. இந்த கடவுளுடைய குரலை கேட்பதற்கு, நம்முடைய செவிகளுக்குள்ளே செல்வதற்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவை. ஏலி அதை உணர்ந்து கொண்டார். அதை உணர்ந்த ஏலி இது கடவுளுடைய குரல் என்று சாமுவேலுக்கு வழிகாட்டுகிறார். எனவே இந்த குரலை அறிவதற்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவை.
இந்த கடவுளுடைய குரல் அடுத்ததாக கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற குரலாக இருக்கிறது. இந்த குரல் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிற குரல். சாமுவேல் கீழ்ப்படுகிறதை நம்மால் இங்கே காண முடிகிறது. நானும் எதிராக பேசுகிறேன் என்ற சாமுவேல் அல்ல, இங்கே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அதை ஏற்றுக்கொள்ளுகிற, ரிசீவ் பண்ணுகிற சாமுவேலை தான் நம்மால் காண முடிகிறது. நீர் யார் என்கிற கேள்வி கூட கேட்கவில்லை. அதை ஒருத்தர் கேட்டார். அவர் கேட்டார், நீ யாருன்னு கேட்டார். இங்கே அந்த குரல் கூட கிடையாது. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று எப்படி கடவுள் ஒரு கீழ்ப்படிதல் இந்த குரலின் வழியாக எதிர்பார்த்தாரோ அது அப்படியே அங்கே நடைபெறுகிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த கடவுளின் குரல் பொறுப்பை அளிக்கிற குரல். இது ஒரு அமைதியிலே வெளிப்பட்ட குரல், பொறுமையோடு வெளிப்பட்ட குரல். இந்த குரலுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தேவை. இந்த குரல் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறது. இந்த குரல் பொறுப்பை அளிக்கிற குரலாக இருக்கிறது. இந்த குரல் திருத்தக்கூடிய ஒரு குரல், வாழ்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு குரல். நாம் அதை கொஞ்சம் பின்னாடியே பார்க்கலாம். இது திருத்தக்கூடிய ஒரு குரல் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் அடுத்த பகுதிக்கு செல்கிறேன். இதில் கடவுள் மனிதனுடைய மாறுத்திறத்தை எதிர்பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? எனக்கு அன்பானவர்களே, சாமுவேல் என்ற வாழ்க்கையிலே கடவுள் பேசிய அந்த இரவு ஒரு சிறுவனின் வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை. ஒரு சிறுவனின் வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, ஒரு மக்களினத்தின் வரலாற்றையே அது மாற்றியது என்பதை நம்மால் காண முடிகிறது. எனவே கடவுளுடைய குரல் சாதாரணமான ஒன்று அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படும். ஒரு சிறுவன் இரவிலே அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் எளிமையாக நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் சாமுவேலுடைய வாழ்க்கையிலே கடவுள் பேசிய அந்த இரவு ஒரு சிறுவனின் வாழ்க்கையை மாற்றவில்லை, மாறாக ஒரு மக்களினத்தின் வரலாற்றையே அது மாற்றுகிறது. இந்த குரல் இன்றைக்கு நமக்கானதாக இருக்குமானால், இன்றைக்கு இந்த குரல் நமக்கானதாக இருக்குமானால் நாம் என்ன மாறுத்திறம் சொல்ல போகிறோம்? ஆன்மீக பஞ்ச காலத்திலே கடவுள் பேசுகிறார். முதலாவதாக ஆன்மீக பஞ்ச காலத்திலே கடவுள் பேசுகிறார். நீங்கள் அந்த 3ஆம் அத்தியாயத்தின் முதல் வாக்கியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. எனவே இது அரிது. ஆன்மீக பஞ்சகாலத்திலே கூட கடவுள் பேசுகிறவராக இருக்கிறார். அது ஆன்மீக இருள் காலம், தரிசனம் கிடையாது. ஆனால் கடவுள் அமைதியாக இருந்து விடவில்லை. கடவுள் எப்பொழுதும் செயலாற்றுகிற கடவுள். அவர் அமைதியாக இருந்து விடவில்லை. கடவுள் பேசுகிறார். கடவுள் எல்லா சூழல்களையும் பேசுகிற கடவுள். ஒருவேளை அந்தகாரம் இருக்கிற, தரிசனம் இல்லாத ஒரு காலகட்டம் என்பதனாலே கடவுள் அமைதியாக இருந்து விடவில்லை. நோவாவின் காலம், ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயம் 13ஆம் வாக்கியம். உலகம் பாவத்தால் நிறைந்த பொழுது கடவுள் நோவாவோடு பேசுகிறார். உலகம் பாவத்தால் நிறைந்த பொழுது கடவுள் நோவாவோடே பேசுகிறார். எந்த ஒரு ஆன்மீக பஞ்ச காலத்திலேயும் கடவுள் பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த இருள் காலத்திலே ஒரு நீதிமான் மூலமாக கடவுள் பேசுகிறதை நம்மால் காண முடிகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலே யாத்திரையாகமம் 3ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியம், 400 ஆண்டுகள் பெரிய மௌனம் போல இருந்த காலத்திலே கடவுள் மோசேயோடு எரிகிற முச்செடியின் நடுவிலிருந்து கடவுள் பேசுகிறதை நாம் காணுகின்றோம். ஆன்மீக ரைட் மோசேயோடு எரியும் முச்செடி நடுவிலிருந்து கடவுள் பேசுகிறார். அடிமைத்தன காலத்திலே கடவுள் மோசேயோடு பேசியதை நாம் காணுகின்றோம். மக்கள் மிக அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்ட சூழல், கடவுள் அமைதியாக இருந்து விடவில்லை. கடவுள் அங்கே மோசேயோடு பேசுகிறதை நாம் காணுகின்றோம். தீர்க்க தரிசன மௌன காலம், நோவாவின் காலம், எகிப்தின் அடிமைத்தன காலம், தீர்க்க தரிசன மௌன காலம் நமக்கு நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரை சுமார் 400 ஆண்டுகள். ஆனால் திடீரென்று கடவுள் பேசுகிறதை நாம் காணுகின்றோம். மத்தேயு 3ஆம் அத்தியாயம் 3ஆம் வாக்கியம்,
மத்தேயு 3:3. இது யோவான் ஸ்நானனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட குரல். எனவே தீர்க்க தரிசன மௌன காலம், நோவாவின் காலம், எகிப்தின் அடிமைத்தன காலம், தீர்க்க தரிசன மௌன காலம், கடவுள் அங்கே பேசுகிறதை நாம் காணுகின்றோம். உலகம் இருளிலே இருந்தாலும் கடவுள் மக்களை மறக்கவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்றைய சூழல் நம்மோடு கடவுள் பேசிக்கொண்டிருக்கிறார். நோவா அங்கே அழிவை கொண்டு வருவதற்கு நோவாவின் மூலமாக ஒரு புதிய சமுதாயத்தை கடவுள் உருவாக்க முயற்சித்தார். மோசே அடிமைத்தனப்பட்ட மக்களிலிருந்து அவரை விடுவித்து கொண்டு வருகின்ற பெரிய முயற்சியை கடவுள் செய்தார். யோவான் ஸ்நானகன் வரப்போகிற இரட்சகருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த குரலை கேட்டார். நீங்களும் நானும் கடவுளுக்கு தேவைப்படுகின்றோம். இந்த குரல் எப்படி வேண்டுமானாலும் ஒலிக்கலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒலிக்கலாம், எந்த வயதினருக்கு வேண்டுமானாலும் இந்த குரல் ஒலிக்கலாம். நாம் எங்கே நிலையிலே இருக்கிறோம்? எனவே ஆன்மீக இருள் காலத்திலேயும் கடவுள் பேசுகிறார். இரண்டாவதாக, கடவுள் பேசுவதற்கு வயது கிடையாது. வயது கடவுளுடைய பார்வையில் ஒரு பொருட்டு கிடையாது. சாமுவேல் சிறுவன், ஆனால் கடவுள் அவனை தேர்ந்தெடுக்கிறதை நாம் காணுகின்றோம். அந்த வரிசையிலே தாவீது ஒரு இளவயது மேய்ப்பன், கடவுள் ராஜாவாக திருநிலைப்படுத்துகிறதை நாம் காணுகின்றோம். 1 சாமுவேல் 16ஆம் அத்தியாயம் 12-13 வாக்கியங்களிலே கடவுள் சாமுவேல் 16:12-13 போதும். இங்கே மனிதன் யாரை பார்த்தாங்க? ஆளை பார்த்தாங்க. கடவுள் ஒரு உள்ளத்தை பார்க்கிறார். எனவே தாவீது ஒரு இளவயது மேய்ப்பன், கடவுள் அவனை ராஜாவாக திருநிலைப்படுத்துகிறதை நம்மால் காண முடிகிறது. எரேமியா சொன்னது, நான் சிறுவன். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், எரேமியா 1ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்தில், சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் நீ செல்ல வேண்டும் என்று எரேமியாவிடத்தில் கடவுள் சொல்கிறார். நான் உன்னை அனுப்பும் இடத்திற்கு நீ போ. கடவுளுடைய பார்வையிலே வயது ஒரு பொருட்டல்ல. படிங்க. கடவுள் அதற்குரிய ஆற்றலையும் கொடுக்கிறதை நாம் படிக்கின்றோம். மரியாள் ஒரு இளம்பெண், இது எப்படி ஆகும் என்று கேட்டவர். ஆனால் சற்று நேரத்திற்கெல்லாம் நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னவர். உலக இரட்சகரை அவரின் கருவிலே கடவுள் வைத்ததை நாம் காணுகின்றோம். லூக்கா 1ஆம் அத்தியாயம் 30-31 வாக்கியங்கள். உலக இரட்சகரை மரியாளுடைய கருவிலே கடவுள் வைத்ததை நாம் காணுகின்றோம். தீமோத்தேயு, உன் இளமையை யாரும் அலட்சியம் செய்யாதபடி இரு என்று தீமோத்தேயுவிடத்திலே பேசுகிறதை நாம் காணுகின்றோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம். எனவே கடவுளுடைய பார்வையிலே வயது ஒரு தடை கிடையாது. தாவீது, எரேமியா, மரியாள், தீமோத்தேயு, சின்ன சாமுவேல், வயது கடவுளுடைய பார்வையிலே ஒரு பொருட்டு கிடையாது. எனவே ஆன்மீக இருள் காலத்திலே கடவுள் பேசுகிறார். கடவுளுடைய பார்வையில் வயது ஒரு தடை கிடையாது. மூன்றாவதாக, கடவுளுடைய குரல் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இந்த கடவுளுடைய குரல் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த இரவு சிறுவன் சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறினான். அந்த இரவிலே சிறுவன் சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறினான். இது கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாம், ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம், உன் தேசத்திலிருந்து புறப்படு என்று ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிற அழைப்பு. இந்த அழைப்பு ஒரு மக்கள் கூட்டத்தின் தகப்பன் என்கின்ற பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறது. எனவே கடவுளுடைய குரல் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை மாற்றுவது மட்டுமல்ல, ஒரு பொறுப்பை முன்வைக்கிற ஒன்றாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம்.
உன் தேசத்திலிருந்து புறப்படு என்று சொன்ன அந்த அழைப்பு ஒரு மக்கள் கூட்டத்தின் தகப்பன் என்கிற பேற்றினை அவருக்கு பெற்றுத் தருகிறது. பேதுரு லூக்கா 5ஆம் அத்தியாயம் 4, 5 வாக்கியங்களிலே ஆழத்திலே வலையை போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரே ஒரு வார்த்தை ஒரு மீனவனை ஒரு அப்போஸ்தலனாக மாற்றியது. இந்த வார்த்தை பொறுப்பை கொடுக்கிற ஒன்று, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று, பொறுப்பை முன்னிறுத்துகிற ஒன்று. ஆழத்திலே வலையை போடு என்று சொன்ன ஒரே ஒரு குரல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது, அவனை அப்போஸ்தலனாக மாற்றியதை காணுகின்றோம். சவுல் பவுலாக மாறியது அப்போஸ்தலர் 9:4. நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு வார்த்தை, அந்த ஒரு குரல் துன்புறுத்துகிறவனை உலக மிஷனரியாக மாற்றியது. அவன் மாறினான். ஒரு பொறுப்பை கடவுள் அங்கே கொடுக்கிறதை நாம் காணுகின்றோம். கடவுளுடைய ஒவ்வொரு அழைப்பும் வாழ்க்கையை மாற்றுவது மட்டுமல்ல, ஒரு பொறுப்பை முன்னிறுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய குரல் வாழ்க்கையை மாற்ற வல்லது. லாசரு, யோவான் 11ஆம் அத்தியாயம் 43ஆம் வாக்கியம், லாசருவே வெளியே வா என்கிற குரல், ஒரு குரல் மரணத்திலிருந்து வாழ்வுக்கு வழிவகுக்கிறதை நாம் காணுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் ஆன்மீக இருளிலும் பேசுகிறார். ஒரு இளைஞனையும் கடவுள் பயன்படுத்துகிறார். கடவுளுடைய குரல் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது, பொறுப்பை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. சிலுவை நிழலிலே இன்றைக்கு நாம் கேட்கிறோமா? சாமுவேல் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். இந்த கடவுளுடைய வார்த்தை எத்தனை முறை நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்முடைய செவிகளை எத்தனை முறை அடைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த லெந்து காலம் ஒருவேளை இந்த கடவுளுடைய சத்தத்தை கேட்பதற்கு கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அருட்காலமாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் அப்படியே போட்டுட்டு மிஷனரியாக புறப்பட்டு போயிடுங்கன்னு நான் சொல்ல வரல. கடவுள் ஏதோ ஒரு வகையில் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த நிலையில் வேண்டுமானாலும் நம்மை பயன்படுத்தலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே முதலாவதாக ஒன்றை உணர்ந்து கொள்கிறோம், வாழ்க்கையின் மாற்றம். இங்கே யாரெல்லாம் அவர் கூப்பிட்டாரோ அவங்க எல்லாருக்கும் முதல்ல எது தான் நடந்துச்சு? லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. அந்த சேஞ்ச் தான் எதுக்கு கொண்டு போச்சு? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே கொண்டு போச்சு. நாம் ஆண்டாண்டு காலமாக கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக திருமறையை படித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டாண்டு காலமாக கடவுள் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன மாற்றம்? இந்த லெந்த காலம் நம்முடைய வாழ்விலே நமக்கு அருட்காலமாக கொடுக்கப்பட்டதாக உணர்வோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய செவிகளுக்குள்ளே செல்லட்டும், நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். இருளிலிருந்து இந்த உலகத்தை ஒளிக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு வேளை நம்மை கடவுள் பயன்படுத்தலாம். நான் ஒரு இளம் வயது உடையவனாக இருக்கலாம், ஆனால் கடவுள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அவர் பயன்படுத்தலாம். ஒரு சாதாரண நாளாக இருக்கலாம், ஆனால் அந்த நாளிலே கூட கடவுள் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க முடியும். இவையெல்லாம் சாமுவேலுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றதை நம்மால் காண முடிகிறது. கடவுளுடைய விருப்பத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தெளிவாகும், ஊழியம் பலப்படும். ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தை நாம் முதலாவதாக அறிய வேண்டும். எத்தனை முறை நாம் வேதத்தை படித்தாலும் ஒன்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் எதையோ ஒன்றை எனக்கு சொல்லப் போகிறார், கடவுள் எதையோ ஒன்றை அதில் வைத்திருக்கிறார். எனவே கடவுள் அவருடைய விருப்பத்தை இதில் வைத்திருக்கிறார். அந்த விருப்பத்தை உணர்ந்து கொள்கிற நேரம் மட்டும் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஊழியம் பலப்படும். நான் யாராக வேணாலும் இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், என்னால் கடவுளுக்காக ஊழியத்தை செய்ய முடியும். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 19ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம், கர்த்தர் அவனோடு இருந்தார். அழைக்கிற கடவுள் மட்டுமல்ல, அவனோடு இருக்கிற கடவுள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த வார்த்தைகளின் வழியாக கடவுள் கூப்பிடலாம், அழைக்கலாம், மாற்றலாம், பொறுப்பை கொடுக்கலாம். அப்படியே ஒதுங்கிற கடவுள் இல்லை. ஒன்று அங்கே நிச்சயிக்கப்படுகிறது. என்னது? கர்த்தர் அவனோடு இருந்தார். கடினமான பணி யார்கிட்ட இருக்காரு? ஏலிக்கிட்ட இருக்காரு. சொல்லப்பட்ட செய்தி யாரை பற்றி? யார்கிட்ட போய் சொல்லணும்? சாத்தியமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சின்னரை பற்றி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, சின்ன போய் என்னன்னு சொல்லுவேன். அது நித்யா, அது ஸ்ட்ரெயிட்டாக அந்த துணிவை கடவுள் அங்கே கொடுக்கறதை நாம் காணுகின்றோம். அவருடைய பராமரிப்பிலே வளர்ந்திருக்கலாம், அவர் தான் ஆசாரியனாக இருக்கலாம். ஆனால் கடவுள் சொன்னதை அப்படியே சொல்லுகின்ற ஒரு துணிவை சாமுவேல் பெற்றுக்கொண்டதை நாம் காணுகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, மோசே எடுக்கப்பட்ட இடம் நைல் நதியிலிருந்து, வளர்க்கப்பட்ட இடம் அரண்மனையில் இருக்கலாம். ஆனால் சென்றது எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து மக்களை அழைத்து கொண்டு வருவதற்கு. யோசுவா அழைக்கப்பட்ட இடம் நடுவழியிலே, வனாந்திரத்திலே. ஆனால் கடவுளுடைய பொறுப்பை அவரால் செய்ய முடிந்தது. சின்ன சாமுவேல் ஆலயத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கலாம்,
அழைக்கப்பட்டது நோக்கம் ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு. 2 அரசர்களை திருநிலைப்படுத்தினார். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சாமியுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் கடவுள் அப்படிப்பட்ட பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார் என்பதை உணர்கிற நேரம் இது. அந்த குரல் இன்றைக்கு நமக்கு அதற்காக ஒலிக்கிறது. அதற்கு நாம் செவி கொடுப்போம். கடவுள் தாம் இந்த திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.